மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். நாளை மறுநாள் பள்ளிகள் திறப்பா இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்முடைய செங்கோட்டையின் அமைச்சர் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு சொல்லிட்டாரு. பள்ளிகள் திறப்பு நீடிக்கப்படுமா படாதா, அது என்னென்ன தகவல்கள் என்ன சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். அதை பார்க்கறது முன்னாடி தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் 4 சொல்லியிருக்காங்க. நம்முடைய செங்கோட்டையின் அவர்கள் என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விகள் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமான காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூன் 1 ஜூன் 4 பள்ளிகள் திறப்பு மாற்றி அமைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கமானது சற்று கம்மியாகவே இருக்குது. ஓகேங்களா? 41 டிகிரிலேருந்து 35 டிகிரி வரை கம்மியாக இருக்குது சில பகுதிகளில். ஸோ அதனால் சொன்ன தேதிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு பள்ளிகள் திறக்க நாங்கள் கண்டிப்பாக ஒரு முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய செங்கோட்டையின் அவர்கள். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் மட்டும் ஓகே. ஸோ ஒரு சில மாவட்டங்களில் டிகிரி குறைஞ்சிருக்கு, ஓகே ஃபைன். பட் பல மாவட்டங்களில் வேணால் பள்ளிகள் திறப்பு பார்த்தீங்கன்னா திறக்கக்கூடாது, ஸோ ஜூன் 8 பள்ளிகள் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர்ட்டு கோரிக்கை வந்துட்டு இருக்கு. ஏன்னா பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் இன்னமும் குறையாமல் 41, 50, 60 பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்று கண்டிப்பாக நீங்கள் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கணும்னு சொல்லி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதுக்கு மேலே நம்மளுடைய செங்கோட்டையின் அவர்கள் பதில் அளிச்சார். பட் இருந்தாலும் பல பகுதியில் ஒரு சில பகுதியில் குறைஞ்சிருக்கு, ஓகே ஃபைன். பட் பல பகுதியில் குறையிலையே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விகள் எனக்கு பதில் வரல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் அவ்வளோதான். இப்போ நாளை மறுநாள் ஓகேங்களா? ஸோ வியாழக்கிழமை பள்ளிகள் திறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ நாளைக்குள்ளே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான், சப்போஸ் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலைன்னா உங்களுக்கு பள்ளிகள் வழக்கம் போல் வியாழக்கிழமை ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? நாளைக்கு ஒரு நாள் ஓகேவா, நாளைக்கு ஈவினிங் வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கடைசி நாளில் கூட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டில் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி வேணால் ஸ்கூல் ரீஓப்பனும் மாற்றிருக்காங்க. பல வருஷம் இந்த நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், 5 வருஷமாக நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வேணால் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஈவினிங்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பள்ளிகள் திறப்ப நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் ஈவினிங்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வரலைன்னா நானே உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல, பள்ளிகள் வழக்கம் போல திறக்கப்படும் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு ஈவினிங் வரையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ பல மாவட்டங்களில் நிறைய பேர் பெற்றோர்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என் மாணவன் என் பையனை பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், ஸோ வெயிலின் தாக்கம்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது, ஸோ ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், ஸோ தயவு செஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் தள்ளி வைங்க அப்படின்னு பல பெற்றோர்கிட்ட பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ஓகே ஃபைன் தான், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன முடிவு இருக்குதோ அதுதான். ஓகேங்களா? ஸோ பொறுத்து பார்க்கலாம். நம்மளுடைய செங்கோட்டையின் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஓகேங்களா? ஸோ பொறுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கும் நல்லது தான், எனக்கும் நல்லது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் இல்லை ஈவினிங் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. லீவை அவ்வளோ ஒரு நாள் தான் இருக்குது, சேஃபாக இருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.